Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. கல்லூரி மாணவர்களா பேட்ட ரவுடிகளா? கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கொலை. சீரழியும் இளைஞர் சமுதாயம். சாட்டையை சுழற்றிய காவல்துறையினர். கோவையில் நடக்கும் திடீர் ஆபரேஷன். கோவை மாவட்ட கல்லூரி மாணவர்களுக்கிடையே கட்ட பஞ்சாயத்து, போதை மருந்து பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் புறநகர் பகுதிகளிலும் இந்த செயல்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்தது. இதனை ஒடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது. கடந்த வாரம் சுமார் 250 காவலர்களை கொண்ட 5 தனிப்படைகள் செட்டிப்பாளையம், கோவில்பாளையம், சூலூர் ஆகிய காவல் நிலைய பகுதிகளில் மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகளில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி இயக்கிய 42 இருசக்கர வாகனங்கள், அபாயகரமான ஆயுதங்கள், 3 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அங்கு தங்கியிருந்த மாணவர்கள் அல்லாத நபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3 பேர் கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என தெரிய வந்துள்ளது. மேலும் தனியார் விடுதிகளில் தங்கியிருந்த 30க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தடாகம் காவல் நிலைய பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்ட தடாகம் காவல்துறையினர் தடாகம் கணுவாய் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது மதுக்கரையில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த ராகுல் என்பவர் அந்த வழியாக 2 வீலரில் சென்று கொண்டிருந்தார். அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அந்த இளைஞர் சுமார் 2 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு இளைஞர் ராகுல் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களின் விவரங்கள் கிடைத்துள்ளதால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.